வணக்கம். மிக்க நன்றி. இன்று நம்ம வகுப்புக்கு போலாம். இன்றைய பகுதியில நம்ம தர்மரும் இதயமும் அப்படின்ட்டு டாபிக் எடுத்திருக்கிறோம். போன தடவை நம்ம கல்லீரலும் கும்பகர்ணனும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதாவது கும்பகர்ணன் எப்படி கல்லீரலோட பொருத்தப்படலாம் அப்படிங்கிறதும், கல்லீரலோட அமைப்பை சொல்றதுக்கு ரொம்ப இயற்கையாகவும் எளிமையாகவும் கும்பகர்ணன்கிற ஒரு கேரக்டர் உருவாக்கி அதன் மூலமாக நமக்கு அறிவியல் உடல் அறிவியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நம்ம மகாபாரதம் இருக்குது. இப்ப அதே மாதிரி தர்மருடைய ரோலும் இதயத்தோட ரோலும் எப்படி பொருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ நம்ம கதைகளாவே இருக்கும்போது கதைகள் படிப்பது ஒரு காலத்தின் கட்டாயம், கண்டிப்பா படிக்கணும். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது கதைகள் படிச்சு அது வழியா தான் நமக்கு அறிவியலை புரிஞ்சுக்க முடியும். அது எளிமைப்படுத்தி சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அது கதையாவே வச்சுட்டு இருந்தா நம்மளோட ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது. அதுக்கு பதிலா அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை தெரிஞ்சுட்டோம் சொன்னா நம்ம இனிமேல் கதைகள் படிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, அதுக்குள்ள இருக்க பாடி அனாட்டாமி என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையா கத்துக்கலாம். அந்த நோக்கத்துலதான் இந்த தொகுப்புகள் எடுத்து சொல்லிட்டு இருக்கணும். சோ இன்று நம்மளுடைய இதயத்தை பத்தி பேசுறோம். இதயத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமா தர்மரை பத்தி பேசலாம். தர்மர் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முதன்மையான நபர் தர்மர். தர்மருக்கு அடுத்துதான் மத்த எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். பஞ்சபாண்டவர்களை பேரை சொல்லுங்க அப்படின்னாலே முதல்ல தர்மரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்த லைனா எல்லாத்து பேரையும் நம்ம சொல்லிட்டோம். அப்படி தர்மர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி சொன்னா, அந்த தர்மர்கிற நபர் ரொம்ப நியாயஸ்த நேர்மையான மனிதர். எக்காரணத்தை கொண்டும் தர்மம் தர்மத்துல விலக மாட்டாரு, தர்மத்தை மெயின்டைன் பண்ணுவாரு. அப்படிங்கிறதுல நமக்கு கருத்து வேறுபாடு இல்லாம இருக்கு. இதுல நமக்கு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆயுதத்துல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பர்சன்ஸ். உதாரணத்துக்கு பீமன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அந்த நபர் கதை எடுத்து வீசுறதுல ரொம்ப வேகம், ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா அந்த கதையை நம்மளால தூக்க கூட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவு பெரிய அது கதை எடுத்து ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் அப்படிங்கறத நம்ம பீமனுக்கு சொல்ல முடியும். சோ அவ்வளவு பவர்ஃபுல்லான நபர் அப்படின்னா நம்ம கல்லீரல், அதுல ஒரு கல்லீரல் ஒரு பகுதி வரும். ஆனா அதுல நம்ம நம்ம போன தடவை பேசும்போது கல்லீரலை யார் கூட சேர்த்திருந்தோம்னா கும்பகர்ணனோட சேர்த்திருந்தோம். அது எளிமைப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டது. இனிமே கல்லீரலோட இன்னொரு பகுதி பீமனோட சேர்த்தளவுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், நேரம் இருந்தா அதை பத்தி பேசலாம். சோ இங்க நம்ம பேசிட்டு இருக்கிற கும்பகர்ணன் அப்படிங்கிற நபர் என்ன நம்ம போன தடவை பார்த்தோம்னா நேர்பட பேசக்கூடிய நபர், தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடிய நபர், அரசனாக இருந்தாலும் அது தவறுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், வரப்போற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய நபர், இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நபர். அதனால தன்னுடைய உடல் உபாதைகள், தன்னுடைய உயிர் போகுது அப்படின்னா கூட பரவாயில்லை, நான் யாருக்கு பாதுகாப்பாளனாக இருக்கிறேனோ அவனை பாதுகாக்கிறது என்னோட முதன்மையான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லக்கூடிய ராவணனை பாதுகாக்கிறது தான் அவரோட முதன்மையான பணியை எடுத்துக்கிட்டாரு. அதனால எப்படி போனாலும் போருக்கு போனாலும் நான் சாவேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனா நான் உயிரோட இருந்து எங்க அண்ணன் இல்லாம இருக்கிறத விட, ராவணன் இல்லாம இருக்கிறத விட நான் முதல்ல இறக்கிறது எவ்வளவு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னவர். அப்ப உடல்ல அதே மாதிரிதான் நம்மளுடைய கல்லீரல்ங்கிறது அதே பவர்ல தான் இருக்குது. கல்லீரல்ங்கிறத எல்லாத்தோடைய பொறுப்பையும் ஏத்துக்குவாரு, எல்லாத்துக்கும் சுத்தப்படுத்துவாரு, எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துவாரு. அப்படின்னாலும் அவரு முடியல அப்படி சொல்லும் போது நம்மளுடைய எந்த மெடிக்கல் சிஸ்டமும் வேலை செய்ய முடியாம போயிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மெடிக்கல் சிஸ்டம் வேலை செய்தனாலே அதுக்கு காரணம் அந்த கல்லீரல். அதாவது இங்க சொல்லப்போனா கும்பகர்ணன் அப்படி சொல்லலாம். அது போல இங்க தர்மரோட பாட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதன்மையான மனிதர் தர்மர். ஓகே, எந்த விதமான தவறுகளும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலும் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்ய மாட்டாருங்கிற பொதுவான கருத்து, ஆனா தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ரொம்ப நேர்மையானவர், உண்மையை உடைச்சு பேசுவாரு, உண்மையை மறைக்க மாட்டாரு. யார் செஞ்சிருந்தாலும் தப்பு தப்பு தான், நான் செஞ்ச தப்பு, நீங்க செஞ்ச தப்பு, என்னை சார்ந்த மனிதர்
பேசுறாலும் தவறுதான், அடுத்தவங்க பேசுறாலும் தவறுதான் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டா நிக்கக்கூடிய நபர் தர்மர். மேல அதுக்கப்புறம் வாக்கு சுத்தம் இருக்கக்கூடிய நபர். ஆமா, சொல்லியாச்சுன்னா சொன்ன வாக்க காப்பாத்துவாரு. சோ இப்படி தர்மரை பத்தி நம்ம சொன்ன நிறைய பாசிட்டிவ் விஷயம் சொல்லிட்டே போலாம். அர்ஜுனன் சொன்னா வில்லம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பீமன் சொன்னா கதை தெரியும். தர்மர் சொன்னா என்ன சொல்லலாம்? அவர் எதுல ஸ்பெஷலைஸ்ட் பர்சன்? எந்த வெப்பன் எடுத்து விளையாடுவாரு? அப்படி பார்த்தா தர்மருடைய வெப்பன் ஈட்டி தான் அவரோட வெப்பன். ஈட்டி. ஈட்டி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு இன்ச்சு ஷார்ப்பாவும் மறு எண்டு நீளமாவும் இருக்கும். ஓகே, ஒரு எண்டு ஷார்ப்பா இருக்குது. ஆனா அதோட மறு எண்டு ரொம்ப நீளமா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் அவர் தன்னோட வெப்பனா வச்சுக்குவாரு. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எப்படி அர்ஜுனன் வில்லுல நூல் கோட்டு நூல் கட்டி நூல் எல்லாம் கட்டி இலைகளை ஓட்ட போட்டு அந்த இலைகளை பின்னி எல்லாம் எடுப்பாரு சொல்லி சொல்லுவோமோ, அது போல இவர் ஒரு ஈட்டி எரிஞ்சாருன்னா அது ஒரு அரண்மனையோட செவிராக இருந்தாலும் அந்த செவிறு சிதில் அடையிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க தர்மனோட ஆற்றல். சோ இது மட்டுமே சொல்லியிருந்தா நம்ம அது கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்க அதை சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அப்படி ஈட்டி செய்யக்கூடிய விஷயத்த எதுல செய்யறாரு அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கறது மட்டும் பெரிய ஈட்டினா நம்ம ஒரு பக்கம் இரும்பு இன்னொரு பக்கம் லாங்கா இருக்கக்கூடிய ஒரு மரம், அல்லது ஒரு பக்கம் இரும்பு இன்னொரு பக்கமா நீளமா இருக்கக்கூடிய ஒரு மரம், சாரி ஒரு இரும்பு அப்படி சொல்லலாமா அப்படின்னா அது மட்டும் இல்ல. சாதாரணமான ஒரு புல் இருக்கு பாத்தீங்களா, அந்த புல்லை எடுத்து அந்த புல் ஷார்ப் பண்ணி எரிஞ்சாருன்னா அதே அரண்மனையில் இருக்கிற செவுரு அதே மாதிரி சிதிலடைய ஆரம்பிக்கும். ஒரு பேப்பர் மாதிரி ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பொருளை கொடுத்தாலும் அதுல ஒரு ஈட்டி எரிஞ்சு வீசினாருன்னா அந்த ஈட்டி போய் பட்டுச்சு அப்படின்னா அது அந்த செதுல செதில் அடைஞ்சிடும். சிதில ஏதோ ஒன்று அடைஞ்சிடும். ஓகே, அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் பாருங்களேன், அவர் ஈட்டி எரிதல்ல பெரிய மன்னர், பெரிய எக்ஸ்பர்ட். அது ஈட்டி மட்டும் எரியறது இல்ல, ஒரு சாதாரண இலை தலையில செஞ்சாலும் அதே மாதிரி செய்ய முடியும். அதே மாதிரி போய் அந்த செவுத்த டேமேஜ் பண்ண முடியும். அல்லது ஒரு பேப்பர் மாதிரி வெரி லைட் ஆப்ஜெக்ட் ஏதாவது கிடைச்சா கூட அதை வச்சு எரிஞ்சாலும் அதே மாதிரி டேமேஜ் பண்ண முடியும் அப்படி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம கவனிக்க வேண்டியது, தர்மரை பத்தி கவனிக்கும் போது இதயத்தை பத்தி கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது என்னப்பா ஈட்டியில இவ்வளவு ஷார்ப்னஸ் சொல்றீங்க, ஈட்டியில இவ்வளவு சாதாரண ஒரு வெயிட்லெஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஹெவினஸா மாத்த முடியும் அப்படி சொல்றீங்களே அப்படின்னு கவனிக்கும் போதுதான் இது இதயத்தை சம்மந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சது. இதயம் அப்படிங்கிறது நம்ம நார்மலா சயின்ஸ் சொல்லக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் ரத்தத்தை அனுப்புறது வாங்குறது போறது அப்படிங்கறத மாதிரி சொல்லணும். ரத்தத்தை அனுப்பி உடல் முழுக்க சீரா அனுப்புறது அவரோட வேலை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி எங்காச்சும் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ரத்தத்தை அனுப்பணும் அப்படின்னா கூட அவர் மட்டும்தான் செய்ய முடியும். பர்டிகுலர் இடம் எப்பவுமே எல்லா பக்கமும் அனுப்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வேணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னோட கண்ணுல ஒரு பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கண்ணு உடனே செவந்து போகும். அது செவந்து போகிறது அப்படின்னா என்ன அடையாளம்னா அங்க அதீதமான ரத்த ஓட்டங்கள் பாய ஆரம்பிக்குது அப்படின்ட்டு அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் யாராச்சும் ஓங்கி எனக்கு தெரியாம முதுகுல அடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த பொருள் வச்சு அடிச்சாங்களோ அதே மாதிரி என்னுடைய முதுகுல அந்த காயம் செவந்து போன ஒரு அடையாளம் என்னால பார்க்க முடியும். அந்த செவந்து போனது என்றால் என்ன அடையாளம்னா செல்கள் அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அந்த செல்களுக்கு போதிய ரத்த ஓட்டத்தை விட அதீதமான ரத்த ஓட்டத்தை அனுப்புது. எதற்காகனா அதை சரிப்படுத்துறதுக்காக. இப்படி ரத்தத்தை அனுப்புறது காமனா அனுப்புறது ஒரு சிஸ்டம் அதுக்கு தெரியும் அப்படின்னா கூட குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அனுப்புறதுக்கும் தெரியும் இதயத்துக்கு. அப்ப அது அவ்வளவு உயிரோட்டமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப ஒரு அரசனாக இருக்கக்கூடிய நபர் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனையை தெரிஞ்சு அந்த பிரச்சனையை அணுகி அதை சால்வ் பண்ணணும். அப்ப இதயம்ங்கிறது நம்ம உடல்ங்கிற ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு இருக்கு சொன்னா அந்த பாதிக்கப்பட போற இடத்துக்கு உண்டான ஆற்றலை அனுப்பி அதை சரி பண்ணணும். அது யாரோட வேலைன்னா இதயத்தோட வேலைதான்.
அப்ப யாரோட பிரச்சனை வந்தாலும் அதை முன்னாடி நின்று தீர்க்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா இதயத்துக்கு இருக்கு. இந்த பக்கம் தர்மர் எடுத்து பாருங்க, யாரு என்னென்ன பிரச்சனையோ பண்ணிட்டு வந்துட்டா கூட, பஞ்சபாண்டவர் சொல்லப்பட்ட மத்த 4 பேர் ஏதாவது தவறுகள் செய்துவிட்டு வந்தா கூட அதை சரி பண்ணக்கூடிய சரி பண்ற மாதிரி முன்னாடி வந்து நிற்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா தர்மரா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்ல, தர்மர் எப்பவுமே அந்த நியாயம் பேசுவாரு அப்படின் போது அந்த செய்த நபர்கள் தவறா அப்படிங்கிறத விட அதுல நியாயம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புல ஒரு சின்ன தொந்தரவு வந்துச்சுன்னா அந்த தொந்தரவுக்கு இது லாபமா நஷ்டமா அப்படி லாப கணக்கு நஷ்ட கணக்கு பாக்குறதுக்கு பதிலா அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லாம இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா நம்ம இதயம் தான். அங்க தர்மர், இங்க இதயம். ஆனா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த பார்க்கக்கூடிய விஷயம் எதுன்னு சொன்னா இந்த ஈட்டி தான். அப்போ அந்த சாஃப்டான பொருளை தூக்கி ஒரு பொருள் மேல வீசி எறிஞ்சிட்டு போது அது அவ்வளவு பெரிய டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கற்பனையில அதை பார்க்கும்போது அது எப்படிப்பா ஒரு பேப்பரை எடுத்து ஷார்ப்பா வீசினா உடைஞ்சிருமா? அவ்வளவு பெரிய பெரிய கற்களால் அடுக்கிய கோட்டை வந்து செதில் அடைஞ்சிரும் சொல்றீங்களே, அதை நம்ப முடியுதா அப்படின்னா கண்டிப்பா இது நம்ம கதைகள்ல சொல்லும்போது அதை நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். இப்ப இயற்கையில பாருங்க, இயல்புல பாருங்க, நம்ம இதயம் அப்படிங்கிறது அவ்வளவு சாஃப்ட் நேச்சரா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்புல யாராச்சும் ஒரு சொல் வார்த்தையில நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு வேதனைப்படுதுன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படியே இதயத்துல ஒரு பாரம் ஏறுது இல்லைங்களா? கேட்க கூடாத வார்த்தையை கேட்டுட்டான்ப்பா. அந்த வார்த்தைக்கு இருக்கு என்ன வெயிட் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. வார்த்தைக்கு வெயிட் இருக்கா? வெயிட்லெஸ். ஆனா அந்த வார்த்தை வந்து ஒருத்தர் காயம் உண்டாக்குமா? காயம் உண்டாக்கும். அவர் அப்படியே அழிச்சிருமா? அழிச்சிரும். எதை சொல்லுது இப்ப அந்த அந்த காலத்துல இந்த காலத்துல அப்படிதான் இருக்கிறோம். யாராச்சும் அவங்க எப்படி சொல்லலாம்? எப்படி இந்த வார்த்தையை என்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு அந்த சொல்லப்பட்ட வார்த்தைய மனசுல போட்டு 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 புலங்குறாங்க இல்லைங்களா? புலம்பி 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 என்ன ஆகுது? தன்னுடைய உடலையே டேமேஜ் ஆக்கிக்கிறாங்க. அப்ப அந்த சாஃப்டான அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வந்ததோ அது வந்த உடனே யாரு பாதிக்கப்படுறாங்க? நம்ம இதயம் பாதிக்கப்படுது. அப்ப இதயத்துக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குது. எங்க போனாலும் நம்ம நடுவுல நின்னு பேசுவாரு நியாயஸ்தன். யாராச்சும் நம்ம பேசும்போது கூட நம்ம சொல்றோம் நெஞ்ச தொட்டு பேசுப்பா அப்படின்ட்டு. நெஞ்ச தொட்டு சொல்லணும்னா எல்லாரும் இடது பக்கம் தான் கை வைக்கிறோமே தவிர வலது பக்கம் கை வைக்கிறது இல்ல. நெஞ்சு கூடுங்கிறது ஃபுல்லா இருக்குது. ஆனா நம்ம கை வைக்கிறது மட்டும் இடது பக்கம் நம்மள அறியாம போயிடுது கை. ஏன்னா இதயத்துக்குள்ள வச்சுதான் நம்ம பேசுறோம். அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையா இருக்கா அப்படின்னா நீ நெஞ்ச தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிடும். ஏன் மூளையில இருந்து தானே பேசுறோம், மூளையில இருந்து தானே வார்த்தைகள் வருது அப்படின்னா மூளை தொட்டு சொல்லு சொல்லியிருக்கலாம். அல்ல வேற ஏதாச்சும் ஒரு உறுப்பு மேல கை வச்சு சொல்லுன்னு சொல்லலாம். ஏன் நெஞ்ச தொட்டு சொல்லுன்னு சொல்லுவோம்? அப்ப இதயத்துல வந்து பார்ஷாலிட்டி தெரியாது, பவர்ஃபுல்லா இருக்காரு, ஓடுறாரு, போய் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான மனிதர், அதாவது தர்மர், அல்லது பெரிய மாளிகை, பெரிய அரண்மனை, நமக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது ஒரு வார்த்தை சொல்லி அதுல ஒரு சின்ன வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வலி ரண வேதனையா மாறி நம்மள படுக்க போட்டுருது. அது சிலர் அனுபவப்பட்டவர்களா இருக்கலாம், சிலர் சொல்லுல கேட்டு கேள்விப்பட்டதா இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல தர்மருங்கிற வார்த்தைக்கு, தர்மருங்கிற இதயத்துக்கு அந்த ஈட்டிங்கிற மென்மையானதை வந்து அடிச்சுட்டு சொன்னா அதனால அது தாங்கிக்க முடியாது. அப்ப அதுக்கு என்னதான் தேவை அப்படின்னா அதுக்கு ரொம்ப தேவை அன்பு. ஏன்னா அது அன்பா தான் இருக்கிறதுனால அன்புங்கிறது ரொம்ப தேவைப்படுது. சோ அன்பானவர்களை பார்க்கும்போது நம்ம இதயம் வந்து நம்மள அறியாம ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்ம குழந்தைகளை பார்க்கிறோம். சின்னதா ஒரு 2 வயசு குழந்தை ஓடி வருது அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த பக்கத்துல அந்த குழந்தையும் நீங்களும் மட்டும்தான் இருப்பீங்க. அப்ப அந்த குழந்தையும் நீங்களும் மட்டும்தான் அங்க இருக்கிறீங்கன்னா அங்க யார் இருக்கிறாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள உங்க கண்ணுக்கு தெரியல. குழந்தை மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. குழந்தையோட சிரிப்பு மட்டும் தான் தெரியுது. கையை தூக்கிட்டு ஓடி வருது. நீங்களும் கையை விரிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறீங்க. வந்தோன்னா அதுக்கு அதுக்கு அவ்வளவு பெரிய இடமே தேவையில்லை. இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த குழந்தை வர்றது இத்தனோடு 2 வயது குழந்தைக்கு உங்க கை அவ்வளவு தூரம் தானே தூக்கணும். ஆனா கையை அவ்வளவு அகலமா தூக்குறீங்க. அப்ப அங்க பொருள் வரல இல்ல, அந்த பொருளையும் தாண்டி பாக்குறீங்கல்ல. அந்த பொருளோட வெயிட்டுக்கு அளவுக்கு உங்க கை விரியல. கையை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசா வைக்கிறீங்க. அது அப்படியே அந்த 180 டிகிரிக்கு மேல விரியுது கையை. அப்ப இந்த 180 டிகிரிக்கு மேல விரியுது எதனோட வெளிப்பாடு? அங்கிருந்து வந்து அன்போட வெளிப்பாடு.
அந்த அன்பை பிடிக்கிறதுக்கு உங்க கை பத்தல, அதனால அவ்வளவு பெருசா விரிக்கிறீங்க. விரிச்சதுக்கு அப்புறம் அந்த மறைவான அந்த அன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கிற உருவத்தை கையில தூக்குறதுக்கு கை சுருங்குது. அப்புறம் அதை தூக்கி நெஞ்சு மேல வச்சுட்டீங்கன்னா உங்களோட மனம் வந்து அப்படியே இழக ஆரம்பிக்கும். அப்போ தர்மர் அப்படிங்கிற இதயம் அன்புக்கு இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்குது. அந்த அன்புங்கிறது யாருக்கிட்ட கிடைச்சாலும் அந்த ரத்தம், அதாவது அந்த இதயத்துல இருக்கக்கூடிய ரத்தத்துக்கு உயிர் அதிகமாக கிடைக்குது. ரத்தம் நம்ம கண்ணுல தெரியும், எல்லாத்துக்குமே ரத்தம் கண்ணுல தெரியும். ஆனா ரத்தத்துக்கு ஒரு உயிர் இருக்குங்கிறது நம்ம கண்ணுல பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு சிம்பிளா சொல்ல போனா, ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரெயின் எடுத்துட்டீங்கன்னா, ட்ரெயின்ல எல்லாரும் ஏறும்போது எனக்கு இந்த கோச் இருக்கு, எனக்கு இந்த சீட் இருக்கு, எனக்கு இந்த இடம் இருக்கு, அப்படி எல்லாரும் சொல்றோம். அதுல ஒரு 16 பெட்டி இருந்ததுன்னா 16 வெரைட்டி ஆஃப் பெட்டிஸ் இருக்குது. ஒண்ணு ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது, அதுல அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ், நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கிறோம். பட் அந்த இதுலதான் நம்ம எல்லாரும் பயணம் பண்ண முடியும். அதுதான் நமக்கு தேவையான பகுதியும் கூட. அல்லதான் பர்த் இருக்கா, சீட் இருக்கா, எல்லாம் கேட்டுக்கிறோம், கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த என்ஜின் மட்டும் அந்த பெட்டியில கனெக்ட் பண்ணல அப்படி சொன்னா இந்த வண்டி நகருமா அப்படின்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்க, நகராது. அப்ப அது தேவையில்லாத பகுதி தானே, அந்த ஆட்களே இல்லையே அப்படின்னா இவ்வளோ ஆட்களையும் இயக்கறதுக்கு அந்த ஒரு பெட்டி வேணும், அந்த என்ஜின் வேணும். அந்த என்ஜின் இருந்தாதான் இந்த 16 பெட்டி, 20 பெட்டி, 22 பெட்டி இழுத்துட்டு போக முடியும். அது போல நம்ம ரத்தம்ங்கிறது இந்த பெட்டி மாதிரி. அதுல எல்லாரும் இருப்பாங்க. விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, எஃப், என்னென்ன இருக்கோ எல்லாம் இருப்பாங்க. அயன், கால்சியம், புரோட்டீன், விட்டமின்ஸ் என்ன வேணா சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு ஒரு 150 ப்ராடக்ட்ஸ் சொன்னீங்கன்னா அடுத்த தடவை இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதுல 1000 ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எல்லாமே இருக்குது, இன்னும் நமக்கு ஃபுல்லா தெரியாது, கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுட்டு இருக்கிறோம். ஓகே. பட் இந்த ரத்தத்துக்கு உண்டான ஓட்டத்துக்கு உண்டான சக்தி என்னன்னா, நமக்கு தேவையில்லாம இருக்கக்கூடிய என்ஜின் மாதிரி ஒரு மறைமுகமான உயிர் சக்தி அங்க இருக்கணும். அந்த உயிர் சக்தி அங்க இருந்தா மட்டும்தான் இந்த ரத்தம் ரொம்ப அன்பா ஓடும். அந்த உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய முக்கியமான நபர் யாருன்னா இந்த தர்மர், அதாவது நம்ம இதயம். அப்ப இதயத்துல போய் பம்ப் பண்ணதுன்னா இதயத்துல பம்ப் பண்றது மட்டுமே அவனோட வேலை கிடையாது. தண்ணி இப்ப மோட்டர்ல பம்ப் பண்ற மாதிரி பம்ப் பண்றது மட்டும் கிடையாது. அந்த இதயத்துல ஒரு வெப்பத்தை சேர்த்தி அந்த என்ஜினை கரெக்ட் பண்ணி அனுப்பிட்டே இருக்குது. அந்த என்ஜினோட ஓட்டம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை அது சுத்தப்படுத்த முடியும், கியூர் பண்ண முடியும். பட் அந்த என்ஜின் அங்க இல்ல, ரத்தம் மட்டுமே ஓடிட்டு இருக்கு வைங்களேன். வண்டி தள்ளி விட்ட வண்டி வந்து வேகமா போய் என்ஜினை கழட்டியாச்சு, வண்டி மட்டும் போயிட்டு இருக்குன்னா எவ்வளவு நேரத்துக்கு போகும், எங்க போகும், எங்க நிற்கும், எந்த கண்ட்ரோல் இல்லை இல்லைங்களா? அது போல ரத்தத்துக்கு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். தர்மர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பஞ்சபாண்டவர்கள் சொல்லக்கூடிய மற்ற 4 பேரும், இவரும் அதோட சேர்த்து தானே இருக்காரு. சோ அந்த 4 பேரோட ஆற்றலும் வெளியே வந்துட்டே இருக்கும். இன்கேஸ் அந்த தர்மர்ங்கிறத ஒருத்தர், இதயம்ங்கிற ஒருத்தர் இல்ல அப்படின்னா இந்த மற்ற 4 நபர்களும் இருந்தும் இல்லாதவர்களே. அதனாலதான் தர்மரை வந்து நம்ம உயர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம இதயத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம நிறைய சயின்ஸ்ல பேசலாம். அட்டாக் இருக்குது, ஹார்ட் பிளாக் இருக்குது, அப்படின்னு விதவிதமா நம்ம பார்த்து அதுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் எடுத்தாலும் கூட அந்த ஈட்டி மாதிரி ஏதாவது உடல்ல வந்து பட்டுச்சா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். அப்படி நம்ம கிட்ட ஒரு கம்ப்ளைண்டோட ஒரு நபர்கள் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுவது எல்லாமே அறிவியல் சார்ந்து பேசுறாங்க. அறிவியல் சார்ந்து என்ன, இதுல இப்படி இருந்திருக்கு சொல்றாங்க, இதுல இந்த பிளாக் இருக்கு சொல்றாங்க, இதுல இந்த இத்தனை பர்சன்டேஜ் அடைச்சிடுச்சு சொல்றாங்க, அப்படி என்ன நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். எல்லாமே உண்மைதான், ஏன்னா அதெல்லாம் கண்ணுல பார்த்தது, பெட்டி இப்ப கண்ணுல பார்த்தோம். ஆனா அந்த பெட்டிக்கு முன்னாடி ஓடுற என்ஜினை நம்ம கிட்ட கண்ணுல பார்க்க முடியாது, நம்ம உடம்புல பார்க்க முடியாது. அப்ப அந்த என்ஜின் எப்போ தரம் கெட்டு அல்ல தவறுதலா ஓட ஆரம்பிக்குதுன்னு சொன்னா விழுந்த வார்த்தை, நம்ம காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா முதல்ல பாதிக்கக்கூடிய நபர் வந்து நம்மளுடைய இதயம் தான். அப்ப அந்த பாதிப்பை ரொம்ப நாள் தாங்கிட்டு போறாரு வைங்களேன். ஏதோ 2 நாள் திட்டுனாங்க, 2 நாள் மனசுக்குள்ள இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டாருன்னா பரவாயில்ல. பட் அந்த பாதிப்பு வந்து வருட கணக்குல போட்டு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா வீட்டுக்காரர் எனக்கு இப்படி ஒரு வார்த்தை கேட்டார், அதை என்னால் தாங்கிக்கவே முடியல சொல்லிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா 20 வருஷத்துக்கு முன்னாடிப்பாங்க. அப்ப 20 வருஷமா நீங்க அந்த வேதனையை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா அந்த வேதனை விட வேண்டியது உங்களோட பொறுப்பா அந்த நபரோட பொறுப்பா?
அவங்க வீசுனாங்கிறதுக்காக அது அப்படியே அந்த வேதனை தீ எடுத்துட்டு அந்த ஈட்டியை எடுத்து டெய்லி அந்த இதயத்துல கோடு போட்டுட்டே இருந்தா அந்த இதயம்ங்கிற தர்மர் என்னதான் பண்ண முடியும்? எவ்வளவு ரத்தத்துக்கு உயிர் கொடுத்தாலும் அந்த ரத்தம் உயிரெல்லாம் அங்கேயே வேஸ்டா போயிடுது. அப்போ நம்ம யாராச்சும் ஒரு வார்த்தைகள் சொன்னோம்னா அந்த வார்த்தைகளுக்கு நம்மளா அதுக்கு உயிர் கொடுத்து இது நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தியை பூரா அங்க கொடுத்துறோம். நீங்க அந்த வார்த்தைக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு எப்படி காயமாச்சு தெரியுமா, எனக்கு எப்படி காயமாச்சு தெரியுமா சொல்லி காயத்தை குறைக்கிறதுக்கு பதிலா காயத்தை ஆழப்படுத்துறோம். ஆழப்படுத்துறதுன்னா என்னாச்சு, கோட்டையை சிதல் அடிக்க வைக்கிறோம். ஒரு கோட்டை அப்படியே உடைய ஆரம்பிக்குது. கோட்டைன்னா உடனே உடையாது இல்லையா? கோட்டையில ஒரு கல் நகர்ந்தா அப்புறம் படிப்படியா அது செவுரு மத்ததெல்லாம் அப்படியே நகர ஆரம்பிக்கும். அப்ப ஒரு தடவை சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த ஈட்டி போல வார்த்தை இதயத்தை கிழிச்சிருச்சு அப்படின்னா அதையே நினைச்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறீங்களோ, நீங்க பார்க்கும்போது வருத்தப்படும் போது நீங்க ரொம்ப நல்ல நபர்களாக கூட மத்தவங்க நினைக்கலாம். ச்சே, அந்த மனுஷனுக்கு அப்படி கேட்டிருக்க கூடாது. பட் அதை கேட்டுக்கிறதோ அல்லது அது எடுக்காம இருக்க எடுத்துக்கிறதோ எடுத்துக்காம இருக்கிறது உங்களோட திறன். நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். அப்படி நீங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு காயப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம்ல அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம இதயத்துல எத்தனை கோடுகள் விழுகுதோ அதை பொறுத்து ஒரு கட்டத்துல நம்மளுடைய இதயத்துல போக வேண்டிய ரத்த ஓட்ட அடை ரத்த ஓட்ட தடை ஏற்பட்டு அது ஒரு அடைப்பான சூழ்நிலை கொண்டு போய் சேரும் போது அப்புறம் சொல்றோம் அந்த மைல்டா பிளாக் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. அப்ப யாரு பேசினாலும் எனக்கு காயமாக இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நெருங்கியவர்கள் பேசினா காயமாக தான் செய்யும். ஆனா அந்த காயத்தை எவ்வளவு நாட்கள் நீங்க கையில சமக்கிறீங்க, இதயத்துல எவ்வளவு நாள் சமக்கிறீங்க அப்படிங்கறத பாருங்க. சமந்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொன்னவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொல்லியாச்சு, அவங்க பாட்டு போயாச்சு, அவங்க கூட மறந்துருப்பாங்க. பட் அதை மறக்காம நீங்க அதை செமந்துட்டு இருந்தீங்க சொன்னா உங்களுடைய இதயம் உங்களுடைய தர்மர் தான் அறம் தவறி தர்மம் தவறி அவர் தான் மயக்கப்பட்டு விழுவாரே தவிர அந்த பேசின நபர் எந்த இடத்துலயும் மயக்கப்பட்டு விழுக மாட்டார். சோ இந்த ஈட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாம் நினைச்சுக்கோங்க. சொல் அதிகமாக வந்து விழுகிற இடம் இதயத்துலதான் விழுகுது. அப்படி இதயம் வந்து விழுந்து காயமாயிடுச்சு சொன்னா டெஃபினட்டா அதுல இருந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கும் மருந்து மாத்திரைகள் வேலை செய்யாது. திருப்பி யாராச்சும் ஒரு அன்பான வார்த்தை சேர்ந்தா மட்டும்தான் அந்த இதயத்துக்கு உண்டான மருந்தாக மாறும். நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணக்கு அப்புறம் சிலர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்களுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மருந்து கொடுத்துட்டோம், ஆனாலும் அவருடைய பிபி கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவருடைய இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கலாம். அது கண்டிப்பா மருந்துனால செய்ய முடியாது. அவருடைய கைகள் விரிக்கவே இப்ப முடியாது. அவர் கைகளை விரிங்கன்னா விரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அழுத்தத்தினால கை விரியாது. நீங்க குழந்தைகளை பார்த்தா ஏன் கை விரியுது, அந்த அன்பு அவ்வளவு உள்ள போகுது, அதனால கை அழகா அழகா பலூன் அமுத்துறோம்னா அது விரிகிற மாதிரி உங்க கைகள் விரியுது. ஆனா இந்த மாதிரி காயப்பட்ட அந்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா கையை விரிக்க சொன்னீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு விரிப்பாங்க, விரிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அப்ப மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்த பாக்குறதுன்னா வெறும் மருந்து வெறும் புள்ளிகள், இந்த மருத்துவம் பெஸ்டா அந்த மருத்துவம் பெஸ்டா அப்படிங்கறத விட இயல்பா மனிதர்களா இருக்கிறதுனால தர்மருக்கு ஏன்பா நடந்துச்சு, அவர் ஏன்பா தலை குனிஞ்சு நிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அங்க ஏதாச்சும் ஒரு சின்ன எதையோ ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கும். அந்த ஒட்டுங்கிறத தான் நம்ம பற்றுங்கிறோம். சின்ன பற்றுனால ஏதோ காயத்தைப்பட்டு அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அதை சொல்லி அது குடும்பமா இருக்கலாம், தன்னுடைய குழந்தைகளாக இருக்கு, தன் குழந்தையினால காயப்பட்டிருக்கலாம், கணவரால காயப்பட்டிருக்கலாம், மனைவியால காயப்பட்டிருக்கலாம், அல்லது தான் விரும்பிய நபர்னால காயப்பட்டிருக்கலாம், அல்லது தான் விரும்பிய சொந்தக்காரங்கனால காயப்பட்டிருக்கலாம். யாரால காயப்பட்டிருந்தாலும் சரி அதை விட்டு விலகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து அவங்க விலகிடலாம். விலகிறது மட்டும் கிடையாது, தர்மத்தை அவர் காப்பாத்திடலாம். தர்மம்ங்கிறது இதயத்தை காப்பாத்திடலாம். அப்ப இந்த இடத்துல இதை விட்டு எப்படி விலகிறது? காயத்தை உண்டாக்கிட்டாங்க, ஏன் விலகணும், எப்படி விலகிறது அப்படி சொன்னா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தது தர்மருங்கிற ஒருத்தர், அவர் நியாயஸ்த நேர்மையா பேசக்கூடிய மனிதர், நல்லது பண்ணணும்னு வார்த்தை கொடுத்துட்டானா வார்த்தையை மாத்த மாட்டாரு அப்படி பார்த்தோம். அவருக்கு தெரிஞ்சது ஈட்டி ஈட்டி செய்கிறது, ஈட்டில மிகப்பெரிய வலிமை மிக்க நபர். அதே போல நம்மளோட இதயம் சொல் சொல் வார்த்தை வார்த்தையா இருக்கணும்.
அவரோட இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை இருக்கும். இதயத்துல கொடுக்கிற வார்த்தைகள் மத்தவங்களுக்கு அதே மாதிரி இதயத்துல போய் சேரும். அதனால அவங்க ரொம்ப நேசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சொல் என்னோட இதயத்துல பட்டுச்சுன்னா நேசிப்பாங்க. இதயம் அன்புக்காக இயங்கக்கூடியது. அன்பு கொடுக்கும்போது ரொம்ப அன்பா வாங்கிக்கும். வெறுப்பு கொடுத்தா வாங்கி வலியோட அமைதியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு நபர் என்ன திட்டாரு, காயப்பட்டுட்ட அப்படின்னா நான் எப்படி அதை விட்டு விலகி வர்றது அப்படின்னா இப்ப அதுக்கு உண்டான சூழலுக்குள்ள போக அடுத்தது ஆராய்ச்சிக்குள்ள அந்த நபர் என்ன திட்டாரு அப்படின்னா இப்ப நான் எனக்கு என்ன தோணுதா என்ன பார்த்து ஏன்பா அந்த வார்த்தை கேட்ட நம்ம கவுண்டமணி சார் ஏதோ ஒரு இதுல சொல்ற மாதிரி என்ன பார்த்து ஏன் அதை பேசுன அப்படின்னு கேட்கிற மாதிரி நீங்க எப்படி அந்த வார்த்தையை என்கிட்ட பிரயோகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த வார்த்தை தான் உங்களை காயப்படுத்துச்சா அப்படின்னா ஆமா ஆமா அந்த வார்த்தையை நான் அப்படி சொல்லி இருக்கவே கூடாது நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உண்மையாலுமே அந்த வார்த்தை காயப்படுத்துச்சா அல்லது அந்த வார்த்தை அந்த நபரிடமிருந்து வந்ததால் நீங்க காயப்பட்டீங்களா அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. உண்மையான வார்த்தை காயப்பட்டுச்சு அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஏன்னா அதே வார்த்தைய இன்னொரு நபர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் சொன்ன இருந்தா உங்களுக்கு அந்த வலி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வலி இருக்காது. உதாரணத்துக்கு என்னை பார்த்து ஒருத்தர் சொல்றான் நீ லூசு பையன் அல்லது நீ ஒரு நாயி அப்படி திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பயங்கர கோபம் வரும் கண்டிப்பா. சரிங்களா? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரோ அல்ல நான் நேசிக்கக்கூடிய நபரே என்ன சொல்லியிருந்தாரு வைங்களேன் அது எனக்கு வேதனையா மாறிடும். அதுவே நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன், டூ வீலர்லயோ ஃபோர் வீலர்லயோ போயிட்டு இருக்கோம், எத்த மாதிரி வந்த ஒருத்தர் சொல்றான் என்னடா லூசாடா நீ அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன் அதே வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தை எனக்கு வழியே கொடுக்கல. நான் பாட்டுக்கு என்னால முடிஞ்சா நானும் ரெண்டு வார்த்தையை திட்டிட்டு நானும் போயிட்டே இருக்கிறேன். அதே எனக்கு நெருங்கிய நபர் கொடுத்த உடனே எனக்கு அவ்வளவு வலி உண்டாக்குது. ஆனா இந்த வலியை சொல்றான் அவன் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா வார்த்தையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன் நான். இப்ப அந்த வார்த்தையினால வலி வரல. ஏன் வலி வரலன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த வார்த்தையை எனக்கு அறிமுகம் இல்லாத நபர் சொல்ல போதும் நான் சீரியஸா எடுத்துக்கல. இங்க எனக்கு வலி வந்தது காரணம் அந்த நபர்னால. எந்த நபர்? நான் நேசிச்ச நபர்னாலதான் எனக்கு அந்த வலி வந்தது. இப்ப அடுத்த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வார்த்தையினால வரலங்கிறது தெளிவாயிடுச்சு. இப்ப அடுத்த ஸ்டேஜ். ஓகே, அந்த நபர் சொன்னனால உங்களுக்கு வலிச்சுதே, ஏன் அந்த நபர் சொன்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நான் அந்த நபர் மேல அதீதமான அன்பு வச்சிருக்கிறேன், அதுதான் பிரச்சனை அப்படின்னு. யார் வச்சிருக்கிறான்? நான் அந்த நபர் மேல அதீதமான அன்பு வச்சிருந்தேன் அப்படின்னு. இப்ப அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் வார்த்தை, ரெண்டாவது நபர்னால, மூன்றாவது அடுத்த கேள்வி. அதீதமான அன்பு வச்சது யாருங்க? நான் தாங்க. அப்ப யாருங்க கரெக்ட் பண்ணிக்கணும்? நான் தாங்க. அப்ப கரெக்ட் பண்ணுங்க. அன்பு நானே அதிகமா கொட்டி வச்சுட்டு அந்த நபர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா தெரியாம வந்துருச்சுனாலும் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னா நீங்க தானே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஆகணும். அந்த நபரை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ நம்ம அன்பு வைக்கிறோம். அந்த அன்பு என்ன பண்ணிக்கிறோம்னா சில கண்டிஷனோட வைக்கிறோம், எதிர்பார்ப்புகளோட வைக்கிறீங்க. அதனாலதான் அந்த வழியை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. இது நமக்கு ஒரு பாடம், அவ்வளவுதான். அந்த நபர் மூலமாக நமக்கு உணர்த்தப்படக்கூடிய பாடம். நீ இப்படி இருக்காத, நீ உன்னை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பாடம், ஒரு படிப்பினை கூட சொல்லலாம். அதெல்லாம் படிச்சுக்கணும். அதனாலதான் வேதாத்திரியம் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க சொல்லல, அவங்கள வாழ்த்துங்கன்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஹை பொட்டன்ஷியல் இந்த வார்த்தை. மன்னிச்சுக்கோ சொல்றது ஒரு லெவல் அப்படின்னா, இல்ல இல்ல மன்னிக்க வேண்டாம், வாழ்த்துங்கன்னு சொல்றது ரொம்ப ஹை ரெண்டுக்குள்ள போயிடும். எதனால அவங்கள வாழ்த்தணும்? என்ன நோக்கத்துக்கு வாழ்த்தணும்? என்ன காயப்படுத்தணும் நான் வாழ்த்தணுமா அப்படின்னா அந்த காயப்படுத்துறதுனால மட்டும்தான் நம்ம இன்னொரு படி முன்னேற்றம் அடைய முடியுது. நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம்ன்றது அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப நம்மளோட முன்னேற்றத்துக்கு உதவுன நபரை நம்ம வாழ்த்தாம என்ன பண்ண முடியும்? அது செய்த செயல் வேணா உங்களுக்கு சிரமமா இருக்கலாம், நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஆனா அந்த செயலுக்கு உண்டான காரணமே உங்க முன்னேற்றம் தான். அப்ப நம்மள முன்னேற்றம் நம்ம வாழ்த்தாம எப்படி திட்ட முடியும், மன்னிக்க முடியும்? இது தெரிந்துதான் வேதாத்ரி ஐயா பேசும்போது, மகரிஷி சொல்லும் போது
துன்பப்படுத்தினவங்களை, உங்களை யாரெல்லாம் என்ன பண்ணாங்களோ அவங்கள வந்து வாழ்த்துங்க வாழ்த்துங்க சொன்னார். ஏன்னா அது இல்லாட்டினா நீங்க முன்னேற்றமே அடைய முடியாது. சோ இந்த முன்னேற்றம், இந்த காயம், இந்த ஈட்டி எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம இதயத்துலதான் இருக்குது. சோ இதயத்தை மென்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பட் அதே சமயம் மென்மையா இருக்குது சொல்லி ஒரு ஈட்டி சொல்லாடல் வந்து உங்க உடம்புல தாக்கிச்சு அப்படின்னா அந்த சொல்ல தூக்கிட்டு அலைய வேண்டாம். ஈட்டியை குத்துன ஊசி குத்துற மாதிரி ஒரு ஊசி வந்து எனக்கு இதயத்துல பட்டுச்சுன்னா அந்த ஊசியை எடுக்கணுமே தவிர அந்த ஊசியை எடுத்து திருப்பி திருப்பி 4 தடவை கோடு போட்டுட்டு பாரு எனக்கு எவ்வளவு காயமாயிடுச்சு, பாரு எனக்கு எவ்வளவு காயமாயிடுச்சு நீங்க சொல்றது நமக்கு நாமளே வினைய விதைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இதயத்தோட பாதுகாப்புங்கிறது, மன நிம்மதிங்கிறது எல்லாமே தர்மர் சார்ந்தது இருக்கு. நேர்மையா தான் இருக்கிறோம். வார்த்தைகள் யாராச்சும் ஒண்ணு சொல்லிட்டா அதை வந்து அவர் சொன்னதாக எடுத்துக்க வேண்டாம், நம்மளோட முன்னேற்றத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த வார்த்தையை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உங்களோட இதயத்துல வந்து இருக்கக்கூடிய உயிர் சக்தி, உயிர் சக்திங்கிறது ரொம்ப முக்கியம். ரத்தத்துக்கு உயிர் சக்தி தான் ரொம்ப முக்கியம். அந்த உயிர் சக்தியை கொண்டு போய் அந்த வார்த்தைக்கு கொடுத்துறாரு. அப்ப என்னது, உங்களோட உயிர் சக்தி அந்த வார்த்தையில போய் ஒட்டிச்சுன்னா அந்த உயிர் சக்தி அந்த வார்த்தை வளருது. வளரும் போது என்ன ஆகுது, அவ்வளவுதான். கடைசியில ஒரு கட்டத்துல சின்ன விதையா போட்டது பெரிய மரமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் தான் நம்மளால அந்த பாண்டை பிரேக் பண்ண முடியறதில்ல. அவங்க எங்கேயாச்சும் பார்த்தா கூட எனக்கு சுருட்டு கோபம் வர்றது. அப்புறம் அவங்கள பார்த்தோன்னே என்னோட நெஞ்சு படபடப்படாட்டு அடிச்சுக்குது சொல்றது. அவங்கள பத்தி பேசாத, பேசுறேன் என்னோட காதுல விழுந்துச்சனால என்னால தாங்க முடியலன்னு சொல்றது. இதெல்லாம் நீங்களா உங்களோட இதயத்துல கோடு விழுக வச்சுட்டு இருக்கிறீங்க. அது எப்படி, ஈட்டி போல ஈட்டி கொண்டு கோடு போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படி ஈட்டி கொண்டு கோடு போடும் பொழுது அவ்வளவு சாஃப்டான இதயத்துல எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் கோடு விழுக விழுக அந்த மாளிகை கீழே இறங்கதானே செய்யும். அப்ப எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் நீங்களும் ஒரு கட்டத்துல நம்மள அறியாம போய் எங்கேயோ கீழே விழுவோம். விழுகிறதுங்கிறது படுக்கை அப்படின்ட்டு விழுந்துருச்சுன்னா அதை விட்டு வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட வேண்டி வருது. அதனால நமக்கு காயப்படுத்துறவங்க நம்மளோட முன்னேற்றத்துக்காக காயப்படுத்திருக்கிறாங்கிறதுல தெளிவா இருங்க. கண்டிப்பா அவங்கள வாழ்த்துங்க. ஆரம்பத்தில் எடுத்தோன்னே இதை நம்ம ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாதுன்னா அப்படி உடனே நம்மளால பிரேக் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு மெத்தட் இருக்கு, இதனால என்னோட இதயம் பாதிக்கப்படுதுங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிச்சு சொன்னா டெஃபினட்டா நம்ம படிப்படியா அந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதயத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்மளுடைய தர்மரை நம்ம பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ இன்றைய பகுதியை இந்த சிந்தனை இதோட நிறைவு பண்ணலான் இருக்கிறேன். உங்களோட கேள்வி பதில்களை நான் எடுத்துக்கிறேன். இந்த தர்மர் அப்படிங்கிறதுக்கும் பகுதி இன்னைக்கு இந்த பகுதி இதோட தான் எடுத்து போறோம். தர்மருக்கும் மேற்பட்ட தர்மருக்கும் மேம்பட்ட ஒரு மனிதர் இருக்காரு. அவர் யாரு, அவர் உடம்புக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு, தர்மருக்கு மேம்பட்டவர் ஒருத்தரா அப்படிங்கறத நம்ம அடுத்த மாத வகுப்புல பேசலாம். அவர் யாரு, அவருடைய பவர் என்ன, அவர் எப்படி தர்மரை காப்பாத்துறாரு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில பேசலாம். இன்றைய பகுதியில இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் தாராளமா கேளுங்க. மீண்டும் தெளிவாக பேசலாம். இன்னும் 20 நிமிஷம் நம்மகிட்ட இருக்குது, பேசலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.